ஈஸி ஹை போனிடெயில் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கிளைண்டோட ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் வேஷனுக்கு தேவையான முடியை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ரௌன் பார்ட்டிஷனுக்கு ஹேர் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இந்த க்ரௌன் பார்ட்டிஷனை வந்துட்டு நல்லா தூக்கி ஹை போனிடெயில் போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹேரை ஒரு லூப் மாதிரி செட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த மாதிரி போடுங்க, ரப்பர் பேண்ட் இல்லைனா லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஹை போனிடெயில் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய முடியில் கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஃப்ரண்ட் பேக் கோமிங் பண்ணிவிட்டு அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபிட் பண்ண போகிறோம். கேர்ள் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு மேலே ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் கேர்ள்ஸ் தெரிஞ்சால் போதும். அதனால உள்ளே இருக்கிற முடியெல்லாம் லைட்டாக பின்னிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இப்போ இன்னும் டென்சிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கூட நான் வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற போன்டெல்லாம் நல்லா அழகாக விரிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கேர்ள் பண்ணால் போதும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டிஷனுக்கு நான் ஸ்ட்ரெயிட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டு இதை போனிடெயிலுக்கு பின்னாடி வழியாக கொண்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு சைடும் ஜஸ்ட் ஷைன் ஸ்ப்ரே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே நான் ஹோல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கல. இப்போ நான் அந்த போனிடெயிலை விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ போனிடெயிலில் இருக்கிற ஹேரை மட்டும் நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பரான ஹை போனிடெயில் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.